ஹலோ எவ்ரிவன், இந்த டுட்டோரியல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு Raindrop சென்சாரை நம்ம எப்படி ஆர்டினோ மூலிமா கனெக்ட் பண்ணி சிமுலேஷனில் அவுட்புட் பார்க்குறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சிமுலேஷன் Proteus ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி எம்டி பேஜ் கிரியேட் ஆகும். இதில் ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் எம்டி ஃபைல் கிரியேட் ஆகும். இதில் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்து செட்டப் ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எம்டி பேஜ் கிரியேட் ஆகும். ஸோ இதில் லெஃப்ட் சைடு இருக்கிறது ஃபுல்லாமே நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் நமக்கு வேணுமோ அதை ஃபுல்லாமே நம்ம இதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ ஆர்டினோ யூனோ மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு வேணும். ஸோ அதில் பி அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டினோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டினோ போர்டு அண்ட் Raindrop சென்சார். அதே மாதிரி Raindrop சென்சாரும் அதே மாதிரி பி அப்படின்ற அதில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு Raindrop அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கும் Raindrop சென்சார். அதை கொடுத்து செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை ரொட்டேட் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் மொத்தம் 4 பின் இருக்கும். டெஸ்ட்டு பின், விசிசி, கிரவுண்டு அண்ட் அவுட் பின். அவுட் பின் வந்து அவுட்புட் பின்னுக்கு, விசிசி கிரவுண்டு, அது பவர் சப்ளைக்கு. ஸோ லாஜிக் ஸ்டேட்டு டெஸ்ட் பின்னில் நம்ம லாஜிக் ஸ்டேட் பின்னை கனெக்ட் பண்ணிக்கிறோம். அவுட்புட் செக் பண்ணுறதுக்காக 0s and 1s நம்ம அவுட்புட் செக் பண்ணுறதுக்காக அந்த லாஜிக் ஸ்டேட்டை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பவர் சப்ளை பவர் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி விசிசி அந்த பின்னில் நம்ம பவர் சப்ளை பின்னை கனெக்ட் பண்ணிடுறோம். அது கீழே கிரவுண்ட் பின்னு, கிரவுண்ட் எடுத்து நம்ம கிரவுண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அடுத்து அவுட் பின்னு, அவுட் எடுத்து நம்ம டிஜிட்டல் பின்ஸில் 6ல் கனெக்ட் பண்ணுறோம். நம்ம ஏன் 6ல் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராமில் எந்த பின்னில் கொடுத்துருக்கோமோ அந்த பின்னில் தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ ரெயின் அப்படின்ற டெம்பரரி வேரியபிள் க்ரியேட் பண்ணி 6ல் நம்ம இன்புட் சென்சார் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாட் ரேட் எனேபிள் பண்ணிட்டு ரெயினில் நம்ம டிஜிட்டல் ரீடை அந்த வேல்யூஸை கெட் பண்ணி அதை நம்ம ரெயினை பிரிண்ட் பண்ணுறோம். 5000 மில்லி செகண்டுக்கு ஒருக்கா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க சொல்கிறோம். லூப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ரெயின் 0வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சீரியல் மானிட்டரில் நாட் ரெய்னிங் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். 1ஆக இருந்துச்சு அப்படின்னா ரெய்னிங் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ஸ்கெட்சில் போய் கம்பைல் எக்ஸ்போர்ட் பைனரி கொடுத்துக்கோங்க. இது கொடுத்தா மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆகி எக்ஸா ஃபைலாக க்ரியேட் ஆகும். எக்ஸா ஃபைல் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம ஆர்டினோ மூலிமா சிமுலேஷனில் கோட் அப்லோட் பண்ணி நம்ம அவுட்புட் செக் பண்ண முடியும். ஸோ இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெயின் சென்சார் நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணும்போது இருக்காது. நம்ம இதுக்கு எக்ஸ்டர்னலாக லைப்ரரி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கூகுள் குரோமில் போய்ட்டு ரெயின் சென்சார் லைப்ரரி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே வரும். அதில் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஜ் கிரியேட் ஆகும். ஸோ இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா லைப்ரரி ஃபைல் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஃபைலுக்குள்ளே போய் 30 செகண்ட் டைம் டிலே ஒர்க் ஆகும். இந்த 30 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் 3 எக்ஸா ஃபைல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஃபைல்ஸை நம்ம காப்பி பண்ணி நம்மளோட ப்ரோட்டியஸ் லைப்ரரிக்குள்ளே இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மறுபடியும் சர்ச் பண்ணும்போது Raindrop சென்சார் செலக்ட் பண்ண முடியும். ஸோ வந்துருச்சு. இப்போது அந்த Raindrop சென்சார் கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட்ஸில் போய் Raindrop சென்சார் ஜிப் ஃபைலாக க்ரியேட் ஆகிருக்கும். அதை நாம் அந்த 3 ஃபைலையும் நம்ம காப்பி பண்ணி அப்படியே நம்மளோட ப்ரோட்டியஸ் நம்ம எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ அதில் லைப்ரரியில் இன்க்ளூட் பண்ணோம். லேப்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அதில் போயிட்டீங்கன்னா ப்ரோட்டியஸ் சைட் நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் லைப்ரரிஸில் போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் Raindrop சென்சார் ப்ரோட்டியஸில் சர்ச் பண்ணும்போது Raindrop சென்சார் கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம Raindrop சென்சாரை லைப்ரரி இன்க்ளூட் பண்ணோம். ஸோ அடுத்து சீரியல் மானிட்டர் எனேபிள் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிடலாம். ஆர்டினோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் Raindrop சென்சார் ப்ரோக்ராமை எழுதி வச்சு அது
எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்களே எக்ஸா ஃபைலாக, அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரெயின்ட்ராப் சென்சாருக்கும் எக்ஸா ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இப்போ லைப்ரரி எக்ஸ்டர்னலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா, அது எங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ சேவ் ஆகிருக்கோ அதை போய் பார்த்துட்டு அதுலேருந்து எக்ஸா ஃபைல் எடுத்து அதை நீங்கள் டம்ப் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டுலேயுமே கோட் அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சீரியல் மானிட்டரை இன்க்ளூட் பண்ணோம். விர்ச்சுவல் தெர்மீட்டர் செலக்ட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ரிசீவர் எடுத்து நம்ம டிரான்ஸ்மிட்டர் ஆர்டினோவில் டிரான்ஸ்மிட்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டுக்குமே கோட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 000 வந்துட்டுருக்கு, நாட் ட்ரைனிங் அப்படின்னு வருது. இப்போ டாகலில் நம்ம 1 கொடுத்தோம் அப்படின்னா ரெய்னிங் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்படி தான் ரெய்னிங் சென்சாராக நம்ம ஆர்டினோ மூலியமாக இன்டர்ஃபேஸ் பண்ணணும். திரும்ப 0 கொடுத்தோம் அப்படின்னா 0 பிரிண்ட் ஆகி நாட் ரெய்னிங் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அகைன் 1 கொடுத்தோம் அப்படின்னா அகைன் ரெய்னிங் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ரெயின்ட்ராப் சென்சார் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமேட்டிக்கலி கண்ட்ரோல்டு வைட் ஸ்க்ரீன் வைப்பர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் டு டிடெக்ட் ரெயின் அண்ட் ஹோம் ஆட்டோமேஷன்ஸ். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரெயின்ட்ராப் சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ.